அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு ஜாதகம், ஒரு உதாரண ஜாதகம், என்னுடைய வாடிக்கையாளருடைய மகளோட ஜாதகம். அதாவது இந்த ஜாதகத்துல 7வது வீட்டுல சனி கேது சேர்க்கை பெற்று 7ஆம் அதிபதி குரு நீச்சம் பெற்ற இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடைபெறுமா அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணதோட நோக்கம். ஆயிடுச்சுலாம் அதாவது இவர் கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு முன்னாடி என்கிட்ட வந்தார். இவருடைய நீண்ட நாளாக இவருடைய வாடிக்கையாளர் இருக்கார். இந்த ஜாதகத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதான் டேட் ஆஃப் பர்த். அதாவது 3/3/1997 7:20 சென்னையில் பிறந்த இந்த ஜாதகம். இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம், 7வது வீட்டில் சனியும் கேது இருக்கு. கன்னி லக்னம் 7வது வீட்டில் சனியும் கேது இருக்கு. 7க்குடைய கிரகம் குரு மகரத்தில் வந்து நீச்சமாக போயிடுச்சு. அப்போ அது இவருக்கு ஓரளவுக்கு ஜோதிடம் தெரியுங்கிறதால இந்த மாதிரி இருக்கும்போது திருமணம் நடைபெறுமா நடைபெறாதாங்கிற ஒரு பயம் வந்துச்சு ஆகிக்கலாம். ஏன்னா கடந்த ஒரு 3 வருஷமாக அவர் பார்த்துட்டு இருந்தார், ஏதோ சரியாக வரணும், சரியாக அமையல. அதனால் ஒரு பயம் இவருக்கு. இதன் பொருட்டு தான் இந்த ஜாதகம் பார்க்குறோம். இது வந்து ஒரு பொது ஜாதகம். இந்த 7வது வீட்டில் சனி கேது இருக்கிறதால கிட்டத்தட்ட இந்த வருடத்தில் பிறந்த எல்லாருக்கும் 7வது வீட்டில் சனி கேது இருக்க தான் செய்யும். ஏன்னா அது வருடக்கோள். சனிங்கிறது ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாறுவதற்கு 2.5 வருடம் எடுத்துக்கும். கேது ஒரு கட்டத்திலேருந்து இந்த கட்டத்துக்கு மாறுவதற்கு 1.5 வருடம் எடுத்துக்கும். அதனால் தோராயமாக 1 வருஷம் ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, ஜாதகத்தை போட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் வந்து இந்த மாதத்தில் பிறந்த எல்லாருக்கும் இதே ஜாதகம் தான். இந்த மாதத்தில் பிறந்த எல்லாருக்குமே இதே ஜாதகம் தான். சந்திரன் அதாவது இந்த நேரத்தில் ஒரு 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே பிறக்கிற எல்லாருக்குமே இதே மாதிரி ஜாதக அமைப்பு தான் இருக்கும். இந்த அதாவது 1997 மார்ச் மாதத்தில் பிறக்கிற எல்லாருக்குமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். பொதுவாக சந்திரன் மட்டும் 2 நாளைக்கு 1 டைம் நகரும். அந்த வகையில் இந்த ஜாதகத்தை வந்து நம்ம கேபி முறையில் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு புரிந்து கொள்றதுக்காக சொல்கிறேன். 2 கிரகத்தோட சேர்க்கை, பார்வை, வக்ரம், பரிவர்த்தனை, அதாவது 2 நிமிட வித்தியாசத்தில் பிறந்தவர்கள் வேறுபட்ட வாழ்க்கையை வாழும்போது 2 மணி நேரம் பிறந்த அனைவரும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பொது விதி தான். கடினமான வார்த்தையை எதுவும் யூஸ் பண்ணவில்லை, ஒரு பொது விதி அது. இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனும் ஒரு மனிதன் மாதிரி இன்னொரு மனிதன் இல்லை அப்படிங்கிறதால நாம் என்ன பண்ணுறோம்னா இந்த பொது ஜாதகமாக தான் எடுத்துக்கிறோமே ஒழிய இது தனிப்பட்ட ஜாதக பலனை தராது. ஒரு ஜாதகத்துடைய தனிப்பட்ட பலன் என்பது லக்ன பாவத்தோட ஆரம்ப முனையில நிர்ணயிக்கப்படுகிறது. 12 பாவத்தோட ஆரம்ப முனைகள், லக்னம் உள்ளிட்ட 12 பாவத்தோட ஆரம்ப முனைகள் தான் அந்த ஜாதகத்தோட கொடுப்பனையை நிர்ணயிக்கிறது. தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதனால என்ன பண்றதா, வெறுமனே இந்த கட்டம் என்பது ஒரு பொது ஜாதகம். 2 மணி நேரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3,60,000 குழந்தைங்க பிறகுது. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், ஹவு மெனி நியூ பேபிஸ் பர்த் பர் டே அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். 3,60,000 குழந்தைங்க பிறகு. அதில் ஒரு லக்னத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 30,000 குழந்தை பிறக்கும். இது ஒரு நாளைக்கு. ஒரு மாதத்துக்கு நடக்கும்போது அப்படியே நீங்கள் 30ஆல் பெருக்கிங்க, 30 × 30 பெருக்கிங்க. அப்போ அவ்வளோ குழந்தைகள், ஒரே மாதிரியான ஜாதகம் என்பது ஒரு பொது ஜாதகம். அதனால் இதை டிகிரி சுத்தமாக கேபி முறையில் கணித்து இந்த ஜாதகத்துக்கு எப்படி பலன் சொன்னேன். ஏன்னா போன மாதம்தான் அவங்களுக்கு திருமணம் ஆனது. அதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம், திருமணத்து தோஷம் இல்லை, நிச்சயமாக அடுத்த வருஷத்தில் உங்களுக்கு திருமணம் ஆகணும் ஒரு குறிப்பிட்ட பீரியடை சொன்னால் அதே காலகட்டத்தில் தான் இவருக்கு திருமணம் ஆனது. இப்போ இந்த ஜாதகத்தை கேபி முறையில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய பயிற்சி மையத்தில் ஒவ்வொரு மாதமும், அதாவது 2 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம பயிற்சி மையத்தில் நேரடி பயிற்சி மூலமாக உயர்கணித கேபி சார ஜோதிடம் நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம். இது சம்மந்தமான விஷயத்தினுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியலாம். ஒவ்வொரு மாதமும், அதாவது 2 மாதத்துக்கு ஒரு தடவை கடைசி வாரத்தில் வரக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறு அன்றைக்கு நம்ம வகுப்பு எடுக்கிறோம். இந்த வகுப்புக்கு வரத்துக்கு முன்னாடி நேரடி, அதாவது அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்க தான் இந்த வகுப்புக்கு வர முடியும். புதுசாக படிக்கிறவங்களுக்கு இல்லை. ஓரளவுக்கு உங்களுக்கு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா என்னுடைய புத்தகத்தை, இந்த புத்தகத்தை கொடுப்பனையும் தசாபுத்தி என்ற புத்தகத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பயிற்சி மையத்துக்கு வந்தீங்கன்னா தான் புரியும். ஒருவேளை வருகின்ற சனி ஞாயிறு கிளாஸ் இருக்குன்னு வச்சுல ஒரு 3 நாள் கழிச்சு கிளாஸ் இருக்கும்போது நீங்கள் என்கொயரி பண்ணாலும் கூட இந்த பேட்சில் வேண்டாம், இந்த புக்கை படிச்சுட்டு 2 மாதம் கழிச்சு வாங்க அப்படி தான் நான் சொல்லுவேன்.
நம்ம பயிற்சி வர்றதுக்கு முன்னாடி இந்த புக்கை படிச்சுட்டு சில வீடியோஸ், ஒரு 100 வீடியோஸ் அனுப்பிச்சி விடுவேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பயிற்சி மையத்துக்கு வர சொல்லுவேன். அதே மாதிரி நம்முடைய பயிற்சி மையத்தில் ஆன்லைன் பயிற்சி வகுப்புன்னு இருக்குது. அதாவது நேரடி பயிற்சி வகுப்பு 2 மாதத்துக்கு ஒரு முறை, ஆன்லைன் பயிற்சி வகுப்பும் 2 மாதத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறது. இது சம்மந்தமான விஷயத்தை என்னுடைய வெப்சைட்டை போய் பாருங்கள் அல்லது எனக்கு கால் பண்ணுங்கள், நான் தெளிவாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை 2 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் நம்முடைய பயிற்சி மையத்தில் படிக்காத நபர்களும் கூட, அதாவது இந்த யூடியூப் வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய வாசகர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் யாருன்னா கலந்துக்கலாம். 2வது சனிக்கிழமை மாதாந்திர சாறு ஜோதிட கருத்தரங்கம் சென்னை குன்றத்தூரில் நடைபெறுகிறது. புதுசாக வரவங்க எனக்கு கால் பண்ணிங்கன்னா லொக்கேஷன் மேப் அனுப்பிச்சு வைப்பேன், அது வழியாக வரலாம். ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை 2 மணிலிருந்து 5 மணி வரைக்கும். அதற்கான கட்டணம் மிக குறைந்த கட்டணம், ஒரு 150 ரூபாய் தான். ஏன்னா நம்முடைய பயிற்சி மையத்தில் படிக்காத நபர்களும் ஜோதிட ஆர்வலர்களும் பயன்பெற வேண்டுங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த மாதம் வருகின்ற 9ஆம் தேதி, அதாவது 9/8/2025 இந்த மாதம் வருகின்ற 2 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் வகுப்பு இருக்குது. அதில் கலந்துக்கலாம். இப்போ இந்த ஜாதகத்துக்கு நம்ம போவோம். இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது 12 பாவத்தோட ஆரம்ப முனைகளும் 9 கிரகத்தோட டிகிரியும் கேபி முறையில் கணித்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் போட்டிருக்கேன் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, அதை பாருங்கள். அதாவது லக்னம் 5 டிகிரி 18 மினிட், கன்னி லக்னத்தில் 5 டிகிரி 18 மினிட்ல ஆரம்பிக்கும். 2வது வீடு 5 டிகிரி 35 மினிட்ல உங்களுக்கு துலாத்தில் ஆரம்பிக்குது. விருச்சிகத்தில் 5 டிகிரி 51 மினிட்ல 3வது வீடு ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி 12 பாவத்தோட ஆரம்ப முனைகளை நான் போட்டிருக்கேன் பாருங்க. ரெட் கலர்ல இருக்கும், சிவப்பு நிறத்தில் 12 பாவத்தோட ஆரம்ப முனைகள் இருக்கும். அதே மாதிரி கிரகத்தோட டிகிரி, இப்போ ராகு உங்களுக்கு கண்ணியில் 5 டிகிரி 59 மினிட்ல, செவ்வாய் 7 டிகிரி 58 மினிட்ல. இந்த மாதிரி 12 பாவத்தோடைய டிகிரியும் 9 கிரகத்தோட டிகிரியும் தெளிவாக அங்கே போட்டிருக்கேன், பார்த்துங்க. டேட் ஆஃப் பர்த் அதிலே போட்டிருக்கேன் பாருங்க. 3/3/1997 7 மணி 9 நிமிஷம் 45 செகண்ட். ஆளுங்கிரகத்தை வச்சு ஒரு 15 செகண்ட் குறைச்சிடும், அவ்வளோதான். இப்போ இந்த ஜாதகத்தில் எப்படி நம்ம கேபி முறையில் பலன் எடுத்தோம், எப்படி பலன் சொல்கிறத பார்ப்போம். அதாவது 12 பாவத்தோடைய ஆரம்ப முனைகள் தான் இது. ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஜாதகத்தில் லக்ன பாவத்தோடைய ஆரம்ப முனை ஏற்கனவே பார்த்தலையே 5 டிகிரி 18 மினிட். இந்த 5 டிகிரி முதல்ல இந்த லக்ன பாவத்தோட ஆரம்பம் 5 டிகிரி என்பது சூரியனுடைய நட்சத்திரத்தில், உத்திர நட்சத்திரத்தில் விடும். 2வது வீட்டோட ஆரம்ப டிகிரி உங்களுக்கு அதே 5 டிகிரி, இந்த கிட்டத்தட்ட 5 டிகிரி கொஞ்சம் 1 டிகிரி முன்ன பின்ன அப்படின்னா வரலாம். 12 பாவத்தோட ஆரம்ப முனைகள் அது நம்ம பிறக்கிற ஊரோட லேட்டிடியூடை பொறுத்து. குறிப்பாக சவுத் இந்தியாவில் பிறக்கிறவங்களுக்கு உங்களுக்கு மேக்சிமம் ஒரு பாவத்துக்கு இன்னொரு பாவத்துக்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் பெரிய அளவுக்கு இருக்காது. ரொம்ப நார்த்துக்கு லேட்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக ஒரு பாவத்துக்கு இன்னொரு பாவத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் அதிகமாகும். அந்த வகையில் 12 பாவத்துடைய ஆரம்ப முனையோட நட்சத்திராதிபதிகள், அதாவது லக்ன பாவத்துடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது உத்திர நட்சத்திரம், 2ஆம் பாவத்துக்கு பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம், 3ஆம் பாவத்துக்கு அனுஷம், 4ஆம் பாவத்துக்கு மூலம், 5ஆம் பாவத்துக்கு சூரியன். இந்த மாதிரி 12 பாவத்துடைய ஆரம்ப முனையுடைய நட்சத்திரங்கள். அதை 9 பகுதியாக பிரிக்கும் போது உபநட்சத்திரம், அதை மீண்டும் 9 பகுதியாக பிரிக்கும் போது உப நட்சத்திரம். இப்போ நம்ம உபநட்சத்திரத்தை தான் பாவ முனையில் உபநட்சத்திரத்தை தான் முக்கியத்துவம் தரோம். ஒருவேளை ஒரு பிளானட் இங்கே இல்லைன்னா இந்த பக்கம் போகிறோம். அந்த வகையில் இந்த ஜாதகத்தில் பிறக்கும் போது நடந்த தசா புத்தி, பிறப்பு காலகட்டத்தில் நடந்த தசா புத்தி கேது தசை 4 வருஷம் 10 மாதம் 25 நாள் கேது தசை. அப்போ இப்போ நடக்கிறது, அதாவது இந்த வீடியோ போடக்கூடிய நேரத்தில் நடக்கக்கூடியது சூரிய தசை சனி புத்தி. எங்கிட்ட பார்க்கும்போது குரு புத்தி வந்தது அவருக்கு. ஓகேங்களா? இந்த சனி புத்தி 4/12/2024 முதல் 6/11/2025 வரை சனி புத்தி நடைபெற்றது. இப்போ இந்த ஜாதகத்தை முதல்ல பார்ப்போம். எந்த ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணாலும் முதல்ல கொடுப்பனை என்பதை முதல்ல ஆய்வு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஜாதகத்துக்கு போவோம். கொடுப்பனை முதல்ல ஆய்வு பண்ணிட்டு அப்புறம் தசாபுத்திகள். கொடுப்பனையோட தன்மைக்கு தகுந்த மாதிரி தசாபுத்திகள் செயல்படும். அதாவது கொடுப்பனை என்பது நன்றாக இருந்தால் நல்ல விறகு, காஞ்ச விறகுல எவ்வளோ கற்பூரத்தை கொண்டு போய் போடும்போது அந்த விறகு எரிய ஆரம்பிச்சு. கற்பூரம் என்பது தசாபுத்தி, விறகு என்பது கொடுப்பனை.
இப்போ அந்த விறகு வந்து நல்ல தண்ணியில் ஊற வச்ச ஒரு விறகை நீங்கள் எவ்வளோ பெரிய கற்பூரத்தை போடும்போது கற்பூரம் மட்டும்தான் எரியுமே ஒழிய அந்த விறகு எரியாது. அந்த மாதிரி சம்பவம் திருமணத்துக்காக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நடக்காம போகும். அது கொடுப்பனை தான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒரு ஜாதகத்தோட கொடுப்பனை 70%, தசா புத்திகள் 25%, கோச்சாரம் என்பது 5%. அப்போ முதல்ல கொடுப்பனையை பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் 7வது வீட்டு உபநட்சத்திரம் சனி. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 12 பாவத்தில் 7வது வீட்டு உபநட்சத்திரம் சனி. இந்த சனியோட நட்சத்திரத்தில் ராகுவோட உபநட்சத்திரத்தில் இருக்கார். அப்படியே இங்க கொண்டாந்துங்க லிங்க் பண்ணும்போது சனி வந்து சனியோட நட்சத்திரத்தில் ராகுவோட உபநட்சத்திரத்தில் இருக்கார். இந்த சனி 7வது வீட்டுக்கு மட்டும் இல்லாமல் 5க்கும் 7க்கும் 11க்கும் வரார். அதான் 5, 7, 11 நான் போட்டிருக்கேன். சுயசாரத்தில் சனி வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இந்த ஜாதகத்தில் இருக்கிறாரு. சனி வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மீனராசியில் இருக்கிறதால தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில். அப்போ அதே சனி 5, 7, 11 போட்டுட்டீங்க. உபநட்சத்திரம் ராகு வந்து இந்த ஜாதகத்தில் அப்படியே பார்த்துட்டு வரும்போது 8வது வீட்டில் இருக்கார். இங்கே 8 போட்டாச்சு. நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும், உபநட்சத்திரம் அதற்கு சாதக பாதகத்தை தெரிவிக்கும். இது நட்சத்திரம், கிரகம் நீட்ட நட்சத்திரம் சம்பவத்தை காமிக்குது, உபநட்சத்திரம் சாதக பாதகத்தை காமிக்குது. அப்படிங்கிறதால இங்க 5, 7, 11 கெடுக்கக்கூடிய பாவம் 5வது வீட்டை கெடுக்கிற பாவம் 4வது பாவம் 12ஆம் பாவம். 4, 12 5வது வீட்டு கெடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சப்தம பாவங்கிறதால இந்த 5, 11 கெடுக்கக்கூடிய 4, 10 இல்லைங்க. அதனால 5, 10 செயல்படுது. 7வது வீட்டுக்கு கெடுக்கிற 6 இல்லை, 2, 6, 10 இல்லை. அப்போ நட்சத்திரம் காட்டிய பாவத்தை உபநட்சத்திரம் தடுக்கவில்லை என்பதால் 7வது பாவம் 5, 7, 11 தொடர்பு கொள்ளுது. இது 7வது பாவத்தில் கொடுப்பனைக்கு சாதகமான அமைப்பு. அதாவது கொடுப்பனை இங்க நன்றாக இருப்பதால் 7வது பாவங்கிறது ஒருவரை நம்மோடு இணைத்து கொண்டுதல் அப்படிங்கிறது தான் 7வது பாவத்தில் காரகம். ஜோடின்னு சொல்றோம் இல்லையா, இந்த பேனாவுக்கு இந்த மூடி ஜோடி இல்லையா, இந்த பேனாவுக்கு இந்த மூடி ஜோடி மாதிரி லக்னத்துக்கு 7வது பாவம் ஜோடியை குறிக்கிறதால நம்ம என்ன பண்றோம்னா இங்க கொடுப்பனை என்பது நன்றாக உள்ளது. என்ன ஒண்ணு, 7வது வீட்டு சப்ளாடு சனியாரத்துல கொஞ்சம் காலதாமதமாகும். அதாவது 12 பாவத்தோட உபநட்சத்திரங்கள்ல விரைந்து செல்லக்கூடிய கிரகங்கள் 12 பாவம் இல்லையா, அந்த 12 பாவத்தோட உபநட்சத்திரத்துல விரைந்து செல்லக்கூடிய கிரகங்கள் பாவ உபநட்சத்திரமாக வந்தால் அந்த பாவத்தோட விஷயங்கள் கொஞ்சம் வேகமா நடக்கும். சனி, ராகு, கேது, குரு இந்த மாதிரி கிரகங்கள் பாவ உபநட்சத்திரமாக வந்தா அந்த விஷயங்கள் கொஞ்சம் காலதாமதமா, ஒரு 4 வருஷம் 3 வருஷம் காலதாமதமா நடக்கும். இது ஒரு ஜென்ரல் ரூல். ஓகேங்களா. இதுக்கப்புறம் கலத்திரக்காரகன் பெண்ணா இருக்கிறதுல கலத்திரக்காரகன் செவ்வாய் அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஜாதகத்துல செவ்வாய் வந்து சூரியனுடைய ஸ்டார்ல சுக்கிரனோட உபநட்சத்திரத்துல இருக்கு. சூரியனுடைய ஸ்டார்ல சுக்கிரனோட உபநட்சத்திரம். இந்த ஜாதக கட்டத்தை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் எங்கன்னா அது இங்கே பார்த்துக்கலாம். செவ்வாய் இங்கே தானே இருக்கு. இந்த ஜாதகத்துல செவ்வாய் லக்னத்திலே இருக்கு இல்லையா, லக்னத்துல அது சூரியனுடைய சாரத்தில் உத்திர நட்சத்திரத்துல இருக்கு. அந்த உத்திர நட்சத்திரத்துல கடைசி பார்ட்ல செவ்வாயுடைய டிகிரி வந்து 7 டிகிரி 7 டிகிரி 58 மினிட். அதாவது உத்திர நட்சத்திரம் இங்கே 10 டிகிரி தான் இருக்கும், 3 டிகிரி 20 மினிட் இங்கே மேலே போயிடும். அப்போ அது உபநட்சத்திரமாக பிரிக்கும் போது சுக்கிரனோட உபநட்சத்திரம். இந்த செவ்வாய் வந்து இந்த ஜாதகத்தில் 4க்கும் 12க்கும் உபநட்சத்திரமாக வராது, அதை போட்டாச்சு. அதுக்கப்புறம் சூரியன் பாவ முனைகளில் பார்த்தீங்கன்னா 6க்கும் 10க்கும் வராது, அதையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் சுக்கிரன் இந்த ஜாதகத்தில் 12 பாவத்துடைய ஆரம்ப முனைகளில் எங்கேயுமே சுக்கிரன் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இல்லைன்னா அடுத்து இங்கே இருக்காரான்னு பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 3க்கு 4க்கு வராது, அதான் 3, 4 போட்டு. இப்போ நட்சத்திரம் காட்டியதே உபநட்சத்திரம் தடுக்குதா அப்படின்னு பார்க்கும்போது நட்சத்திரம் 6, 10 இருக்கு இல்லையா, இந்த 6, 10 தடுக்கக்கூடிய பாவம் இங்கே இல்லை. 6, 10 தடுக்கக்கூடிய பாவம் 5, 9ன்னு வரணும், அது இல்லை. அதனால 6, 10 அப்படியே போட்டாச்சு. இதுக்கப்புறம் 4வது பாவத்துக்கு இது சாதகமாக இருக்கிற 4ஆம் பாவத்தையும் போட்டாச்சு. 3வது வீட்டுக்கு 8வது பாவம் 10 இருக்கிறதால 3வது பாவம் வேலை செய்ய போகிறது இல்லை. அப்போ 4, 6, 10 அப்படின்னு போட்டு வேண்டியதுதான். அதுக்கப்புறம் இதெல்லாம் 12வது வீட்டுக்கு சாதகமாக இருந்தாலும் 12வது வீட்டு டெவலப் ஆகிடுது. அப்போ 4, 6, 10, 12. அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது கலத்திரக்காரகன் செவ்வாய் திருமணத்துக்கு சாதகமாக இருக்காருன்னா வலுவான அமைப்பில் இது வீக்காக தான் இருக்கு. அதாவது பாவக்காரகன் நல்லா இருக்கு, கிரகக்காரகன் வீக்காக இருக்கு. அப்போ கொஞ்சம் திருமணத்தில் தடை கொஞ்சம் இருக்கு. அதாவது ரெண்டுமே கெட்டு போனால் ரொம்ப அதிகமான பிரச்சனை. ஒன்று நல்லா இருந்து இன்னொன்று வீக்காக இருக்கும்போது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம், 50% அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஜாதகத்தோட ஆய்வு பண்ணும்போது எல்லாத்துக்கும் லக்னம் வந்து நம்ம எந்த விஷயத்துக்காக ஆய்வு பண்ணுறோமோ அதுக்கு சாதகமாக இருக்கான்னு பார்க்கணும்.
அதாவது லக்ன பாவம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு சாதகமா இருந்தால், ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு சாதகமான நிலையில் இருந்தால் அது எப்படியாவது அவர் அனுபவித்து விடுவார் அப்படிங்கிறது ஒரு ரூலு. இங்க 7வது பாவம் நல்லா இருக்கு திருமணத்துக்கு, செவ்வாய் கொஞ்சம் வீக்கா இருக்குது, 50% இருக்கு. ஒரு மத்தியமமான நிலை திருமணத்துக்கான கொடுப்பனை மத்தியமம் சொல்றோம். இந்த மத்தியமம் வந்து இப்போ அபவ் ஆவரேஜா, அதாவது நடுநிலையா இருக்கு. இந்த கோட்டுக்கு மேலேயா கோட்டுக்கு கீழேயா, கோட்டுக்கு கீழே கொடுப்பனை வீக், கோட்டுக்கு மேலனா கொடுப்பனை நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த வகையில லக்ன கொடுப்பனை என்னன்னு பார்ப்போம். இந்த ஜாதகத்துல லக்னத்தோட உபநட்சத்திரம் புதன். இந்த புதன் லக்னத்துக்கு மட்டும் இல்லாம 1க்கும் 3க்கும் 9க்கும் வரார், அது போட்டாச்சு. அவர் நின்ற நட்சத்திரம் ராகு. ராகு ஏற்கனவே பார்க்குற 8வது வீட்டு உபநட்சத்திரம். அது நின்ற உபநட்சத்திரம் சனி. புதன் என்ற நட்சத்திரம் ராகு, உபநட்சத்திரம் சனி. அதாவது இந்த ஜாதகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், புதன் என்ற கிரகம் இந்த ஜாதகத்துல சதய நட்சத்திரத்தில் இருக்கார். சதய நட்சத்திரத்துடைய அதிபதி ராகு. அது 9 பகுதியா பிரிக்கும் போது 3வது டிவிஷன்ல வந்துடுறார் சனி. அப்போ ஏற்கனவே பார்த்த மாதிரி இங்க சனி வந்து 5, 7, 11க்கு பாவ உபநட்சத்திரமா வந்துடுறதால இப்ப என்ன பண்ற, நட்சத்திரம் காட்டி 8வது பாவத்தை உடைக்கிற 7வது பாவம் இருக்குதால 8வது பாவம் கட்டாயி விடுகிறது. அதுக்கப்புறம் 5, 7, 11 அப்படியே இங்க போட்டுடலாம். 5, 7, 11 இது எல்லாமே கையில வச்சுக்கிற 3, 9, 1, 3, 9க்கு சாதகமா இடத்துல இது அப்படியே டெவலப் ஆயிடுது. அப்ப லக்ன கொடுப்பனை திருமணத்துக்கு சாதகமாக உள்ளது. லக்னம் வந்து அகம் சார்ந்த பாவங்களை தொடர்பு கொண்டுள்ளது. இந்த அகம் புறம்ங்கிறது தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கறவங்களுக்கு தெரியும். இந்த ஜாதகத்துல 7வது பாவம் அகம் சார்ந்த பாவங்களை, அதாவது லக்ன பாவம் 7வது வீட்டுக்கு சாதகமா இருக்கு, எல்லாம் ஒற்றைப்படை பாவமா இருக்கு. ஒரு 8 காமிச்சு அப்புறம் 5, 7, 11 காமிக்கிறதுல லக்ன கொடுப்பனை நன்றாக இருப்பதால் இங்க கொடுப்பனை அபவ் ஆவரேஜ். அப்ப ரொம்ப மோசம் இல்லை, ரொம்ப அப்நார்மல் டிலேலாம் ஆகாது. இப்ப தசாபுத்தியோட ஆதரவு இருந்தா திருமணம் நடந்துவிடும். இப்ப இந்த ஜாதகத்துக்கு இப்ப நடக்கிற தசை சூரிய தசை. சூரிய தசை எதுல இருந்து எது வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது பிறக்கும் போது 4, 5 வயசுன்னு வச்சுக்கலாம். 5 வயசு வரைக்கும் கேது தசை. அப்புறம் உங்களுக்கு சுக்கிர தசை 25 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. 25 வயசுக்கு மேல சூரிய தசை. அதாவது சூரிய தசை ஆரம்பிச்ச அந்த காலகட்டம் கூட நான் சொல்லிடுறேன். சூரிய தசை 28/1/2022 முதல் சூரிய தசையோட ஆரம்பம் 28/1/2028 வரைக்கும் சூரிய திசை நடைபெறுகிறது. இந்த சூரியன் இந்த ஜாதகத்துல எப்படி இருக்கு? இந்த தசாநாதன் விதியை எதிர்த்து செயல்படுகிறாரா, கேள்விக்குரிய பாவமான 7ஆம் பாவத்துக்கு சாதகமாக உள்ளதா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜாதகத்துல சூரியன் அப்படின்ற கிரகம் இந்த ஜாதகத்துல ராகுவோட நட்சத்திரத்துல சந்திரனோட உபநட்சத்திரத்துல இருக்காரு. இந்த சூரியனை பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி 6க்கும் 10க்கும் உபநட்சத்திரமா இருக்காரு. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கு இல்லையா, அது 6க்கும் 10க்கும் போட்டாச்சு. ராகு 8வது வீட்டுக்கு உபநட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, ராகு 8வது வீட்டுக்கு உபநட்சத்திரமா வர்றாரு இல்லையா, 8வது வீட்டுக்கு உபநட்சத்திரம். இதுக்கப்புறம் சந்திரன் இந்த ஜாதகத்துல 2வது வீட்டு உபநட்சத்திரமா வர்றாரு. 12 பாவத்துல 2வது பாவம் முனிக்கு மட்டும் வர்றாரு. இப்ப பாருங்க, நட்சத்திரம் காட்டி 8வது வீட்டு உபநட்சத்திரம் வரவேற்கிறது. 2 ஒரே அணி இல்லையா, அப்ப 2, 8ன்னு போட்டுரும். 2வது வீடு வேலை செய்யுது, 8வது வீடு வேலை செய்யுது. இந்த பாவங்கள் 6, 10க்கு சாதகமா இருந்தால் 6, 10 தூக்கி போட்டுரும். அப்ப தசாநாதன் 2, 6, 8, 10 அப்படிங்கிற பாவங்களை தொடர்பு கொள்றது என்பது திருமணத்துக்கு சாதகமற்ற பாவங்கள். ஏன்னா இந்த தசாநாதன் புறம் சார்ந்த பாவங்களை தொடர்பு கொள்கிறது. இந்த தசாநாதன் புறம் சார்ந்த பாவங்களை தொடர்பு கொள்கிறது. புறம் சார்ந்த பாவம் மட்டும் இல்லாம 7வது வீட்டுக்கு எடுக்கக்கூடிய 6, லக்னத்துக்கு எடுக்கக்கூடிய 8 இருக்கு. இந்த சூரிய திசையை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்துக்கு நல்லா இருக்கும். உத்தியோகஸ்தானமான 6வது வீடு, பதவி ஸ்தானமான 10வது வீடு, பொருள் ஸ்தானமான 2வது வீடு, டென்ஷனை தரக்கூடிய 8வது வீடு எல்லாம் கலந்த மாதிரி இருக்கு. இந்த சூரிய திசையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் ரீதியா நல்லா இருக்கும். ஏன்னா 2, 6, 10 கர்ம திரிகோணம் சொல்லக்கூடிய பாவங்கள் இதுல லிங்க் ஆயிடுது. இந்த சூரிய தசை ஆரம்பிச்சதுல இருந்து இந்த பொண்ணுக்கு வந்து பொருளாதார ரீதியா நல்ல, அதாவது கிட்டத்தட்ட இந்த சூரிய தசை ஆரம்பிக்கும் போது 25 வயசு. 25 வயசுலேயே கிட்டத்தட்ட ஒரு 75,000 சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு. இந்த சூரிய தசை வந்த உடனே நல்ல அவங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் வந்து பிரமாதம் ஆயிடுச்சு. ஆனா அதே நேரத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ள வரல. ஏன்னா இந்த தசாநாதன் திருமணத்தை எதிர்க்கிறார். ஆனா கொடுப்பனை நன்றாக உள்ளது.
அப்ப நல்ல புத்தி வரும்போது திருமணம் ஆகும். இந்த தசாநாதனை வலுவாக எதிர்க்கிற புத்தி எதுவோ அந்த புத்தி வரும்போது அந்த புத்தி வந்து கொடுப்பனையோட சேர்ந்து திருமணத்தை நடத்தும். அப்ப சூரிய தசை சூரிய புத்தி இல்லை, சந்திர புத்தி அது அடிக்கடி மாறிட்டு இருக்கும், அதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாம தசாநாதனை எதிர்க்க ஒரு தசாநாதன் திருமணத்துக்கு வீக்கா இருக்கும்போது அடுத்து பக்கத்திலே வரக்கூடிய புத்தியில் அது நடக்காது. ஏன்னா நடக்காது, கொஞ்சம் அடுத்தடுத்து 2-3 புத்தியாவது அது கிராஸ் ஆகணும். ஏன்னா இந்த சூரிய தசைங்கிறது ரொம்ப சின்ன தசை. இதில் வரக்கூடிய புத்திகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம். இப்போ சூரிய தசை சூரிய புத்தின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஒரு 4 மாதம் தான் இருக்குது. சந்திர புத்தின்னு பார்க்கும்போது ஒரு 1 இயர் கிட்ட, 1 இயர் கிட்ட வராது, 10 மாதம் தான் இருக்குது. சந்திர புத்திங்கிறது ஒரு 10 மாதமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் புத்தி அது ஒரு 4-5 மாதமாக தான் இருக்கும். அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தசாநாதன் இந்த ஜாதகத்துக்கு தசாநாதன் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஆனால் கொடுப்பனை நன்றாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகத்தில் திருமணத்துக்கு சாதகமாக எத்தனை கிரகம் இருக்கு, பாதகமாக எத்தனை கிரகம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த ஜாதகத்தில் நான் ஒரு 1 2 3 4 5 கிரகத்தோட இது கொடுத்துட்டு இன்னும் 4 கிரகத்தோட இது போட்டால் 12 பாவத்தோட சிக்னிஃபேக்டரும் 9 கிரகத்தோட சிக்னிஃபேக்டரும் அப்படியே வந்துடும். இந்த ஜாதகத்தில் பார்க்கும்போது இவங்க வரும்போது குருவோட புத்தியில் வரார். இவர் வரும்போது என்கிட்ட வரும்போது, அதாவது போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரார். அப்போ வரும்போது அப்போ நடந்த புத்தி குரு புத்தி. குரு புத்தியோட காலகட்டங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குரு புத்தி வந்து 16/2/2024 முதல் 4/12/2024 வரை குரு புத்தி. இந்த குரு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குரு ஜாதகத்துல 7க்கும் 12க்கும் உப நட்சத்திரமா வராரு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், குரு வந்து எந்த பாவமுனிக்கும் வரல. அதனால 7வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் உப நட்சத்திரமா வராரு. சந்திரனுடைய சாரம் 2, மீண்டும் குருவோட உப நட்சத்திரம், அப்ப 7 12. அப்போ 2வது வீட்டை கெடுக்கக்கூடிய பாவங்கள் 1 5 9. 1 5 9 இல்லைங்க, அப்ப 2வது வீடு செயல்படுது. 7வது வீட்டை கெடுக்கக்கூடிய பாவம் 2 இருக்கிறதால 7 செயல்படாது. அப்ப 2 12. இந்த 2 12 என்பது தசாநாதனுக்கு ஆதரவா போச்சு. அப்ப இந்த குரு புத்தியில திருமணம் ஆகாது. அப்ப குரு புத்தியில திருமணம் ஆகாது. அடுத்து வரக்கூடிய புத்தி சனி புத்தி. சனி புத்தி ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம 4/12/2024 முதல் 16/11/2025 வரைக்கும் சனி புத்தி. இந்த சனி புத்தியை வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, சனி தான் 7வது பாவத்திற்கு கொடுப்பணியை நிர்ணயம் செஞ்ச கிரகம். 7வது பாவத்திற்கு கொடுப்பணியை நிர்ணயம் செஞ்ச கிரகமே இப்போ புத்தியா வராது. எப்போதுமே ஒரு பாவத்துடைய உபநட்சத்திரம் புத்தியா வரும்போது அந்த பாவத்திற்கு கொடுப்பனை நன்றாக இருந்தால் அது மிக சிறப்பாக செயல்படுத்தும். கொடுப்பனை பலவீனமாக இருந்தால் அந்த பாவத்தை அதிகமாக கெடுக்கும். அந்த வகையில் 7வது வீட்டு உபநட்சத்திரம் சனியோட புத்தி 5 7 11 தொடர்பு கொள்றதால இது வலுவாக, ஏன்னா சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கு. ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது தன் கையில் வச்சுக்கிற வீட்டை வலுவாக செயல்படுத்தும். சொந்த நட்சத்திரத்திலேயோ அல்லது சொந்த உபநட்சத்திரத்திலேயோ கையில் வச்சுக்கிற வீடுங்கிறது 5 7 11 5வது பாவத்திற்கு கொடுப்பனையும் 7வது பாவத்திற்கு கொடுப்பனையும் 11வது பாவத்திற்கு கொடுப்பனையும் செயல்படுத்தக்கூடிய கிரகம் இந்த சனி. இது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதால அது 5 7 11 தொடர்பு கொள்றதால சனி புத்தியில் நிச்சயமாக திருமணம் ஆகும். ஏன்னா அது ரொம்ப அப்நார்மல். ஏன்னா கொடுப்பனை ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுல ரொம்ப அப்நார்மல் டிலே ஆகாது. அதாவது திருமணம் என்பது 1 7 1வது வீடு ஜாதகர் 7வது வீடு திருமணம் சொல்லும். நம்மை சந்திக்கக்கூடிய நபர், நமக்கு சமமான நபர், மனைவி, துணைவி, கணவன், வாழ்க்கை துணை, இது எல்லாம் 7வது வீடு. இந்த திருமணத்தை தடை செய்யக்கூடிய பாவம் 6 12. ஏன்னா அந்த 1 7க்கு அப்படியே 12வது வீடு. இதை தடுக்கக்கூடிய பாவம் இந்த 6 11 6 12 தடுக்கக்கூடிய பாவம் எதுனா 5 11. இந்த 6 12 தடுக்கக்கூடிய பாவம் 5 11, அப்படியே இதுக்கு 12வது வீடு. அப்போ இந்த தசை வந்து 6 8 10 தொடர்பு கொண்டிருந்தாலும் கூட புத்தி திருமணத்தை தடுக்கக்கூடிய 6 12க்கு அப்படியே 12வது பாவம் 5 11 இந்த புத்தி வச்சிட்டு இருக்கு. 7வது வீட்டோட கொடுப்பனையை நிர்ணயிக்குது. அது மட்டும் இல்லாமல் 5 7 11ங்கிற 3 பாவத்தோட கொடுப்பனையை நிர்ணயிக்கத்தால இந்த சனி புத்தியில நிச்சயமாக திருமணம் உண்டு. இந்த சனி புத்தியோட ஆரம்ப பகுதியிலேயே திருமணம் ஆகிவிடும். ரொம்ப டிலேலாம். சனி புத்திங்கிறது 2025
வரைக்கும் இருக்குதுல சனி புத்தியோட ஒரு மிடில் பகுதி. சனி புத்தி ஆரம்பிச்சோடனே திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் சாதகமாயிட்டு சொன்னேன். அதே மாதிரி இவருக்கு திருமணம் ஆன தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அதே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன், ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு வசதியாக இருக்கும். அதாவது திருமணம் ஆன தேதி 7/7/2025 இது திருமணம். நிச்சயதார்த்தான தேதி வந்து 9/5/2025 நிச்சயதார்த்தம். இது நிச்சயதார்த்தான தேதி. ஓகேங்களா? இந்த திருமணமான தேதி பார்த்தீங்கன்னா என்ன தசா புத்தினா சனி தசை, சூரிய தசை சனி புத்தி. இது பார்த்தீங்கன்னா சூரிய தசை சனி புத்தி. அந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரனுடைய அந்தரம். நிச்சயதார்த்தம் ஆகும்போது சூரிய தசை சனி புத்தி சுக்கிரனுடைய அந்தரம். அப்போ இந்த இடத்துல சனி புத்தி நல்ல வலுவாக இருப்பதால் சனி புத்தி ஆரம்பிச்ச உடனே அவருக்கு திருமண வாய்ப்புகள் நல்ல பிரகாசமா இருந்தது. ஆனா பொதுவாக 7வது வீட்டுல சனி இருக்கு, சனி மோசமான அமைப்பு, நம்ம பயப்படுவோம். இந்த இடத்துல 7வது வீட்டுல சனி இருக்கு, சனி மோசமான அமைப்பு. அப்படி இல்லை. 5வது வீட்டுல குரு இருந்தாலும் கூட அது பொது விதியில வந்துடுது. இந்த வருடத்துல பிறக்கிறவங்க எல்லாருக்கும் 5வது வீட்டுல குரு இருக்குதான் செய்யும். அதுவும் நல்லா இருக்குன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. 5வது வீட்டுல சில பேர் நீச்சமா போயிடுவாங்க, அது ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், ரொம்ப தெளிவாக 2-12, அதாவது மனித வாழ்க்கை என்பது அகம் புறம்னு 2 கட்டமைப்புகள் கொண்டது. ஒரு கிரகம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கும். ஒரு கிரகம் இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது புறம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கும். அதுல 8-12 என்பது இரட்டைப்படை பாவமா இருந்தால் அது லக்னத்தை கெடுக்கக்கூடிய பாவமா இருக்கிறதால அது பொருளாதாரத்தை மேம்படுத்தணும்னு எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி 5-9 என்பது உங்களுக்கு அகம் சார்ந்த விஷயங்களுக்கு சிறப்பு, ஆனா பொருளாதாரத்தை கெடுத்து விட்டுரும். அதனால்தான் நம்ம தம்பு ரூல்னு ரெகுலரா நம்ம வீடியோ பார்க்கறவங்களுக்கு தெரியும். 2, 4, 6, 10ங்கிறது ஒரு செக்ஷன், 1, 3, 7, 11ங்கிறது ஒரு செக்ஷன், 5, 9, 8, 12ங்கிறது ஒரு செக்ஷன். இதை நம்ம தெளிவா நம்ம திரும்ப நிறைய வீடியோல சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த ஜாதகத்துல சனி புத்தி நன்றாக இருவதால் சனி புத்தியில திருமணம் ஆகும்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் திருமணம் அதே மாதிரி ஒரு பத்திரிகை எடுத்துட்டு வந்த திருமணத்தை தேதி எல்லாம் குறிச்சு கொடுத்தது எல்லாம் நம்ம தான் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேள்வி அவர் மனசுல உறுத்துச்சு, சார் திருமணத்துக்கு பிறகு எப்படி இருப்பாங்க சார்? ஏன்னா அந்த 7வது வீடு வந்து சனி கேது இருக்குன்னு சொல்றாங்க, ஏதாவது ஆகுமா அப்படின்னு மீண்டும் அவர் ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த பதிலை உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்றேன். இந்த ஜாதகத்தை பாருங்க. 9 கிரகத்தோட தொடர்புகளை கொடுக்குறேன் பாருங்க. 9 கிரகத்தோட சிக்னிஃபேக்டர் நான் கொடுக்குறேன் பாருங்க. சூரியன் வந்து 2, 6, 8, 10. அப்போ சூரிய திசையில எப்பொழுதுமே கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த ஜாதகத்தை திருமணத்துக்கு சாதகமா எத்தனை கிரகம் பாருங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட்ல நான் கொடுக்கறது அப்படியே நீங்க பாருங்க. திருமணத்துக்கு சாதகமா எத்தனை கிரகம் பாருங்க. திருமணத்துக்கு சாதகமா சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், சனி, ராகு, கேது. அதாவது 1, 2, 3, 4, 5, 6 கிரகம் திருமணத்துக்கு சாதகமாக உள்ளது. ஒற்றைப்படை பாவம் ரொம்ப ஈஸி. திருமணத்துக்கு சாதகமா 6 கிரகம் இருக்கு. ஏற்கனவே கொடுப்பனையும் பலவீனமா இல்லை, ஓரளவுக்கு கொடுப்பனையும் ஒரு 60% மேல போயிடுச்சு. ஏன்னா 7ஆம் பாவத்தில் கொடுப்பனை நன்றா இருக்கு. செவ்வாய் கலத்திரக்காரகன் வீக்கா இருந்தால் லக்ன கொடுப்பனை அதை சரி பண்ணிடுது. அது மட்டும் இல்லாமல் 9ஆம் பாவ கொடுப்பனைன்னு ஜென்ரலா நம்ம சொல்லுவோம். 9ஆம் பாவ கொடுப்பனைங்கிறது 9வது வீட்டு சப்ளாடு யாருன்னா இங்க புதன். லக்னத்துக்கு 9வது வீட்டுக்கு ஒரே பிளானட், அது புதனும் நல்லதா இருக்கு. அதனால இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் பிளானட் நல்லா இருக்கிறதால திருமண வாழ்க்கையில பிரச்சனைலாம் வராது. 7வது பாவம் நல்லா இருக்கிறதால நல்ல சிறப்பான அமைப்பு. இன்னும் சொல்லப்போனா சனி வந்து நல்ல கிரகம் தான். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் தீமையான கிரகங்கள். மேரேஜ் ஆன தேதி பார்த்தீங்கன்னா 7/7/2025 அன்னைக்கு சனியோட நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தில் தான் திருமணம் ஆகுது. அன்னைக்கு நடந்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம். எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம ஜாதகத்துல திருமணம் அப்படிங்கிறது இந்த 7வது பாவத்தோட ஆரம்ப முனை இருக்கு பார்த்தீங்களா. இந்த 7வது பாவத்தோட ஆரம்ப முனை, 7ஆம் பாவத்தோட ஆரம்ப முனை ஆளக்கூடிய கிரகம் எதுவோ அதுதான் அன்னைக்கு நட்சத்திரமாகவோ அல்லது உபநட்சத்திரமாகவோ திருமணத்தின் போது வரும். சந்திரன் என்ற நட்சத்திரமாகவோ அல்லது சந்திரன் என்ற உபநட்சத்திரமாகவோ இந்த 3 கிரகத்துல ஏதாவது ஒரு கிரகம் வரும். இங்க பாருங்க, இந்த 3 கிரகத்துல சனி தான் டாமினேட் பிளானட். ஏன்னா 2 இடத்துல 7வது பாவத்துக்கு நட்சத்திரமும் சனி தான், உபநட்சத்திரமும் சனி தான். அப்போ அந்த சனியோட நட்சத்திரத்திலே அவருக்கு திருமணம் ஆனது. அந்த வகையில் இந்த
ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெஜாரிட்டியா அந்த ஸ்கிரீன்ல சொல்ற மாதிரி சூரியன் 2, 6, 8, 10, அதுக்கப்புறம் செவ்வாய் 4, 6, 10, 12, அப்புறம் குரு 2, 12, இந்த 3 கிரகத்தோட காலகட்டத்தில் தான் கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். இப்போ இந்த ஜாதகத்தில் இப்போ சனி புத்தியில திருமணம், அப்புறம் புதன் புத்தின்னு பார்க்கும்போது நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் குழந்தை பிறப்பு ஏதாவது பிரச்சனை கொடுக்குமான ஒரு பயம் இருக்கு. ஏன் குழந்தை பிறப்புனா 5வது வீட்டில் குரு நீச்சமா போயிட்டாரு. இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், 5வது வீட்டில் குரு நீச்சமா போயிட்டாரு. இந்த 5வது வீட்டில் குரு நீச்சமா போனது மட்டும் இல்லாமல் அந்தரன் தனித்து நிற்கக்கூடாதுன்னு ஒரு காரகம் இருக்கு. அந்தரன்னா குரு தனியா நிற்கிறார். அது மட்டும் இல்லாமல் 5வது வீட்டிலேயே குரு இருக்குதால காரகோ பாவ நாஸ்தின்னு வேற பயமுறுத்தினாங்க. அப்படி பார்க்கும்போது பொது விதி, ஏன்னா இந்த வருஷத்துல பிறந்தவங்க அப்படிதான் இருக்கும். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5வது வீட்டு உபநட்சத்திரம் யார்? 5வது வீட்டு உபநட்சத்திரம் சனி. அவர் வலுவாக உள்ளார். புத்திரக்காரகன் குரு கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கார். ரொம்ப பலவீனம் சொல்ல முடியாது, கொஞ்சம் பலவீனம். இந்த 5வது வீட்டை கெடுக்கக்கூடிய 4, 8, 12வது வீட்டில் 2, 12 தொடர்பு இருக்கார். ஆனா இந்த வீட்டுக்கு அப்படியே மறுக்கிற மாதிரி 5, 11 இருக்கிறதால 5வது பாவத்தில் கொடுப்பனை நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம திருமணம் நடக்கிற புத்தி சனி புத்தி, அதுக்கப்புறம் வரக்கூடிய புதன் புத்தி வலுவாக உள்ளது. லக்ன கொடுப்பனை சாதகமாக திரும்ப சொல்றதுக்கு லக்ன கொடுப்பனை என்பது பாவ காரகமோ கிரக காரகமோ பலவீனமாகும் போது லக்ன கொடுப்பனை அதற்கு சாதகமாக இருந்தால் நம்ம அந்த அபவ் ஆவரேஜ் போயிடும். அபவ் ஆவரேஜ் ஒரு கொடுப்பனை அபவ் ஆவரேஜ் அப்படின்னாவே என்ன ஆகுனா அது நமக்கு அவ்வளவு பிரச்சனையை கொடுக்காது. இந்த பிலோ ஆவரேஜ் சொல்றேன் பார்த்தீங்களா, பாவ கொடுப்பனை கிரக கொடுப்பனை ஏதாவது ஒன்று வீக் ஆயிட்டு லக்ன கொடுப்பனையே வீக் ஆகும் போது அது பிலோ ஆவரேஜா போயிடுது. அது கொஞ்சம் சிரமமா இருக்கும். பட் பாவ கொடுப்பனை கிரக கொடுப்பனை ரெண்டும் கெட்டு போயிட்டு லக்ன கொடுப்பனை நல்லா இருக்குன்னா அந்த சம்பவம் நடக்கும். ஆனா கொஞ்சம் காலதாமதமாகும். அதை குறைவாக தான் அனுபவிப்பார். பாவ கொடுப்பனை கிரக கொடுப்பனை லக்ன கொடுப்பனை 3மே கெட்டு போச்சுன்னா அந்த சம்பவம் நடைபெறாமலும் போகலாம். இந்த நேரத்தில் தசாநாதனுடைய ஆதரவு நமக்கு தேவை. தசாநாதன் நன்றாக வலுவாக இருக்க வேண்டும். தசாநாதனுக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட 4 கிரகத்துக்கு மேல இருந்தா அந்த சம்பவம் நடைபெறும். இருந்தாலும் அந்த சம்பவத்தை அந்த வாழ்க்கையில் அந்த சம்பவம் நடைபெற்றாலும் கூட அதன் ரீதியான வரக்கூடிய மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்காது. இதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா, கொடுப்பனை என்பது ஒரு இருகண பாறை மாதிரி, தசா புத்தி என்பது ஒரு உளி மாதிரி. அந்த உளியில அந்த பாறையை ஓங்கி ஓங்கி அடிக்கும் போது ஒரு புள்ளி தான் வரும், இருகண பாறையா இருந்தா. அதே ஒரு மண் உருண்டையா இருந்தா தசா புத்திங்கிற ஆயுதத்தால ஒரு அந்த உளியில போட்டு ஒரு ஹேமரிங் பண்ணும்போது மொத்தம் பொல பொலன்னு போயிடும். அந்த வகையில இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பாவ கொடுப்பனை திருமணம்னு பார்க்கும்போது பாவ கொடுப்பனை நன்றா இருக்கு. கிரக கொடுப்பனை மத்தியமம், கிரக கொடுப்பனை வீக்னு எடுத்துக்கலாம். ஆனா 6, 12 வந்தது இல்லையா. ஆனா லக்ன கொடுப்பனை நன்றாக உள்ளது. அதே மாதிரி குழந்தை பிறப்புன்னு பார்க்கும்போது 5வது பாவத்துடைய கொடுப்பனை நன்றாக உள்ளது. புத்திரக்காரகன் குருவோட கொடுப்பனை கொஞ்சம் வீக்கு. பட் லக்ன கொடுப்பனை 5வது வீட்டுக்கு சாதகம் ஆகிறதுல அது அபவ் ஆவரேஜா போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம திருமணம் நடக்கிற புத்தி சனி புத்தி, அப்புறம் புதன் புத்தி, அதுக்கப்புறம் வரக்கூடிய கேது புத்தி. கேது புத்தி இந்த ஜாதகத்துல சனியோட சாரத்துல இருக்கு. கேது சனியோட சாரத்துல 5, 7, 11, அப்புறம் புதனோட உபநட்சத்திரத்துல 1, 3, 9. அப்ப கேது புத்தி, அப்புறம் சுக்கிர புத்தி, இது எல்லாம் ஒற்றைப்படை பாவத்தில் தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்கிரீன்ல போடுற பாருங்க. குழந்தை பிறப்புக்கு ஆதரவா எத்தனை கிரகம் இருக்கு பாருங்க. ஒற்றைப்படை பாவத்தில் ஏற்கனவே 6 கிரகம் சொல்லிட்டேன் இல்லையா. இதே மாதிரி மற்ற கிரகத்துக்கு நீங்களா போட்டு பாருங்க. இல்லைன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கிரீன்ஷாட்ல போட்டோம் இல்லையா, அதுல 6 கிரகம் ஒற்றைப்படை பாவத்தில் தொடர்பு கொள்றதால அகம் சார்ந்த வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. அப்ப திருமணம் ஆன பிறகு குழந்தை பிறப்பும் உண்டு. அதனால நாம நினைக்கிற மாதிரி இங்க குரு நீச்சமா போயிடுச்சு, 7வது வீட்டுல சனி கேது இருக்கு, இதெல்லாம் பொதுத்தன்மையான அமைப்பு. இந்த பொதுத்தன்மையான அமைப்பு என்பது தனி மனித ஜாதகத்துக்கு பெரிய அளவுக்கு பலனை தராது. ஏனென்றால் இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனும் ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் இல்லை. அதனால அந்த ஜாதகத்தை டிகிரி சுத்தமாக கணிக்கும் போதுதான் அவருக்குன்னு இருக்கிற தனித்தன்மை வரும். இங்க பாருங்க, இந்த மாதிரி கணிக்கும் போது இதுல என்ன பெனிஃபிட்னு பாருங்களேன். அனைவரும் ஒரே மாதிரி பலன் சொல்லலாம், மாறி மாறி சொல்ல முடியாது. ஆனா இந்த கட்டத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், 7வது வீட்டுக்கு உண்டான கிரகம் குரு, அவர் 5வது வீட்டுல போயிட்டுதால 5வது வீடு நல்ல வீடு தானே அப்படின்னு சொல்லுவோம். உடனே அவர் தான் நீச்சமா போயிட்டார்னு ஒரு மாத்தி சொல்லுவோம். இந்த மாதிரி மாறி சொல்வதற்கு நிறைய வாய்ப்புகள்.
எல்லா கிரகமும் ராகு கேதுக்குள்ள இருக்குத்தான் அது பிரச்சனை சொல்லுவோம். இருந்தாலும் லக்னத்தை குரு பார்க்கறாரு இல்ல, அதனால பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவோம். லக்னத்தை குரு பார்த்தாலும் நீச்சம் பெற்ற குரு தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம மாத்தி சொல்ல வேண்டிய அமைப்பு. அவங்கவங்களுக்கு தகுந்த மாதிரி பலன் சொல்லக்கூடிய அமைப்பு. ஒன்னும் இல்லை, சூரியன் பாருங்க இந்த ஜாதகத்துல 6வது வீட்டுல இருக்கு. 6வது வீடு உத்தியோகஸ்தானம், நம்ம நல்ல ஸ்தானம் சொல்லுவோம். பழைய முறையில் 6வது வீடு கடன், நோய், வழக்கு இது மாதிரி சொல்லுவாங்க. 6வது உத்தியோகஸ்தானம், 10வது பாவத்துல திரிகோணம். இந்த சூரியன் இந்த ஜாதகத்துல சுக்கிரன் புதனோட சேர்ந்து இருக்குது, நல்ல அமைப்பு தான். பட் இது எல்லாம் 6வது வீட்டுல போயிடுச்சு, அப்போ கெடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இங்க ஒரு தனித்துவமான, திரும்பவும் சொல்றேன், ஒரு தனித்துவமான ஜாதகத்துக்கு ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொண்டவங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயம் புரியும். மற்றபடி அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாபிக் பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.